அட காவியா மாறன் எல்லாம் இப்ப உள்ள கதை. அனிருத் இதுக்கு முன்னாடியே எந்தெந்த பிரபலங்கள் கூட பேசப்பட்டிருக்காருன்னு தெரியுமா? கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பிரபலங்களோட காதல், கல்யாணம் எல்லாமே அவங்க ஒரு வயசை தாண்டினதுக்கு அப்புறமா மீடியா யார்கிட்டயும் கேட்காம ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது உண்மையா வதந்தியான்னு கூட யோசிக்க மாட்டாங்க. ஒன்னு வந்துடுச்சுன்னா அதை பொடிச்சிட்டு நின்றுவாங்க. இந்த லிஸ்ட்ல தான் இப்போ அனிருத் மற்றும் காவியா மாறனோட திருமண வதந்திகள் சேர்ந்திருக்கு. 4000 கோடிக்கு சொத்துக்கு அனிருத் அதிபதியாக போறாரு. அனிருத்துக்கு 2000 கோடியில வரதட்சணை கொடுக்கறாங்க. அனிருத் தான் அடுத்தது எஸ்ஆர்எச் டீமோட ஓனர் அப்படின்லாம் ஒரே அக்கப்போர் தான் 2 நாளா. அனிருத் உண்மையாவே காவிய மாறனை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு இன்னும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வெறும் வதந்தி தான் அப்படின்னு சாதாரணமா முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிட்டாரு அனிருத். அனிருத் இந்த விஷயத்த சாதாரணமா கடந்து போறதுக்கு, ஏன்னா அவரோட வாழ்க்கையில இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே நிறைய பிரபலங்கள் கூட மனுஷனை வச்சு பேசியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆண்ட்ரியா. ஆண்ட்ரியாவோட சைஸையும் அனிருத்தோட சைஸையும் கம்பேர் பண்ணி பார்த்து இது வரைக்கும் நிறைய மீம்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கல. இவங்களோட நெருக்கமான போட்டோஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஓ உண்மையாவே லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அனிருத்தும் சரி ஆண்ட்ரியாவும் சரி அப்ப நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. அப்பவே இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் பயங்கரமா ஏஜ் கேப் இருந்திருக்கு. அதன் காரணமா பெற்றோரும் வீட்டுல ஒத்துக்கல. இவங்களாலையும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப மெச்சூரா கொண்டு போகல. ஏன்னா ஆண்ட்ரியாவோட ரொம்ப ரொம்ப சின்ன பையன் அனிருத். இதன் காரணமா தான் இவங்க 2 பேரும் அபிஷியலா பிரேக்கப் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ். இந்த விஷயத்துல அனிருத் மாட்டினது ரொம்ப ரொம்ப பாவம் தான். ஏன்னா கீர்த்தி சுரேஷ் ரொம்ப வருஷமாவே ஆண்டனி அப்படின்றவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஹீரோயினா இருக்கும்போதே, அதாவது ரஜினி முருகன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாவே அனிருத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் எக்கச்சக்க நியூஸ். இவங்க 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இல்ல லிவின்ல இருக்காங்க அப்படின்லாம் இவங்க 2 பேரையும் பத்தி எக்கச்சக்க நியூஸ். இவங்க சைட்ல இருந்து இதுக்கு மறுப்பும் வராது, இவங்க 2 பேரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. இதனாலேயே செய்தி காத்தோட காத்தா பரவிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல கீர்த்தி சுரேஷ் தன்னோட நீண்ட நாள் காதலனான ஆண்டனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜொனிட்டா காந்தி. கண்டிப்பா இந்த விஷயத்துக்கும் அனிருத்துக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பாவமா மாட்டிக்கிட்டாரு இதுல. டாக்டர் படம் ரிலீஸ் ஆன சமயத்துல அனிருத்தும் ஜொனிட்டாவும் ஒரு தீவிரமான காதல்ல இருக்காங்க அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. உண்மையாவே இவங்க 2 பேரும் தொடர்ந்து நிறைய கச்சேரிகள் பண்ணது உண்மைதான். இவங்க போன் கான்டாக்ட்ல இருந்தது உண்மைதான். இது எல்லாமே தொழில் ரீதியாவும் நட்பு ரீதியாவும் மட்டும்தான். ஏன்னா அனிருத்தோட மியூசிக்ல ஜொனிட்டா சூப்பரான பாட்டுகள்லாம் பாடியிருக்காங்க. இதனால அனிருத்துக்கும் இவங்க கூட வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதனாலதான் தொடர்ந்து ரொம்ப நாட்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோசியல் மீடியால இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கலாம் நிறைய பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இவங்க தரப்புல இருந்து எதுவுமே உறுதி செய்யப்படல. அதனால இந்த வதந்தி அப்படியே காத்துல கரைஞ்சிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அனிருத் கூட ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை வச்சு காதல் கதை கிளப்பப்பட்டதெல்லாம் உண்மையாவே விஷ கிருமிகளோட வேலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட கல்யாண டைம்ல அனிருத்துக்கு வெறும் 12 வயசு தான். அப்படி இருக்கும்போது தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்துக்கு அனிருத் தான் காரணம் அப்படின்னு சொன்னதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காவியா மாறன். இது வரைக்கும் அனிருத்தோட வாழ்க்கையில எத்தனையோ உருட்டுகள், அவர் எத்தனையோ பொண்ணுங்களை லவ் பண்றாரு அப்படின்லாம் நிறைய நியூஸை கேள்விப்பட்டிருப்பாரு. ஆனா 2000 கோடியில வரதட்சணை கொடுக்கறாங்க அப்படின்ற நியூஸ் அவருக்கே ரொம்ப புதுசா இருந்திருக்கும். திடீர்னு காவியா மாறன், அதாவது எஸ்ஆர்எஸ் டீமோட ஓனரை அனிருத் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறாரு, 4000 கோடிக்கு சொந்தக்காரர் அப்படி இப்படின்னு எக்கச்சக்க வதந்திகளை கிளப்பி விட்டாங்க. அதுவும் 500 பவுண்ட்ல நகை கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ஓவர். இது வரைக்கும் வந்த வதந்திகள் எல்லாத்துக்கும் அனிருத் ரொம்ப அமைதியா தான் இருப்பாரு. ஆனா இந்த விஷயத்தை அவர் வளர விடக்கூடாது அப்படின்னு அவரே தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.